கனடாவில் வாகனமோட்டும் தவறுகளில் மாகாண வீதி ஒழுங்கு சட்டங்களின் பிரகாரம் பணத்தண்டனை, லைசன்ஸ் பறிமுதல், புள்ளி மதிப்பீட்டு இழப்பு போன்ற விளைவுகள் மட்டும் பலரும் எதிர்கொண்டிருப்போம். ஆனால் வாகனமோட்டும் சில தவறுகள் கிரிமினல் லோ என்று சொல்லப்படுகின்ற குற்றவியல் சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிலரை சிறைச்சாலை வரையும் இழுத்துச் சென்றுள்ளது என்பதனை அறிந்து கொண்டீர்களா? மது போதையில் வாகனம் செலுத்தி பிடிபட்டு சிறை சென்றவர்களின் கதைகளை சொல்ல தேவையில்லை, அது பலரும் அறிந்த விடயமாகும். அதுபோல இன்னொருவருக்கு உடல் காயத்தினோ அல்லது மரணத்தினோ உருவாக்க காரணமான டேஞ்சரஸ் அண்ட் கேர்லெஸ் டிரைவிங் கோசிங் bodily harm or death என்று சொல்லப்படுகின்ற ஆபத்தான வாகன ஓட்டம், ரேசிங் அண்ட் ஸ்டண்ட் டிரைவிங் என்று சொல்கிற அதிவேக வாகன ஓட்டம், அதாவது 80 கிலோமீட்டர் என்பதற்கு கீழே உள்ள வீதிகளில் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வரையறுக்கப்பட்ட வேகத்தினை விட 40 கிலோமீட்டர் மேலாக வாகனம் செலுத்தி பிடிபட்டால் அது திரிலோட்டம் என்ற கிரிமினல் குற்றச்சாட்டுகள் கைதாகின்றார். உதாரணமாக ஆக கூடுதலாக 60 கிலோமீட்டர் பெர் அவர் என்ற வேகத்தில் மட்டும் ஓடலாம் என்று சொல்லப்பட்ட வீதியில் 101 கிலோமீட்டர் வேகத்தில் ஒருவர் வாகனம் செலுத்தினால் அவர் நிச்சயமாக கைது செய்யப்பட்டு கிரிமினல் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படுகின்றார். அதே மாதிரி கிட் அண்ட் ரன் என்று சொல்கிற காயப்படுத்தி விட்டு அல்லது சாகடித்து விட்டு அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடுபவர்களும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுகின்றார்கள். மேற்குறிப்பிடப்பட்ட வீதி ஒழுங்கு சட்ட மீறல்கள் கிரிமினல் குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்பட்டு கனடிய நீதிமன்றத்தால் சிறை தண்டனை வழங்கப்பட்டவர்கள் என ஏராளமானோர் இருந்தாலும் அதில் சில கதைகள் மட்டும் ஒரு எச்சரிக்கை படிப்பினைக்காக சொல்லுகின்றேன், அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது, கடந்த ஜூலை 5, 2014 பிரம்டன் நகரில் வசிக்கும் ஒரு 30 வயது நிரம்பிய ஈழத்தமிழன் ஒருவர் நயகரா நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள செங்கதிரின் நகரில் தமது வாகனத்தில் திரிலோட்டம் ஓடி அங்கு நடபாதையில் நடந்து சென்ற மூதாட்டி ஒருவரை பலியாக்கிவிட்டு தப்பி ஓடிப்போய் இறுதியாக ஒரு மரத்துடன் வாகனத்தினை மோதவிட்டு இறங்கி தப்பி ஓடியிருந்தார். அவருக்கு 8 வருடங்கள் சிறை தண்டனை என வழங்கப்பட்டது. இந்த செய்தி கட்டுரை பிரம்டன் கார்டியன் என்று சொல்லுகின்ற சஞ்சிகையில் டிசம்பர் 8, 2015 வெளியிடப்பட்டிருந்தது. அடுத்ததாக இரண்டாவதாக சொல்லப்படுறது, கடந்த ஜனவரி 2022 மிஸ்டர் ஜேசி போகஸ் என்பவர் ஏதோ குடும்ப அவசரம் காரணமாக தமது BMW வாகனத்தில் டொரண்டோ கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயில் அதிவேகமாக திரிலோட்டம் ஓட்டி எதிரே வந்த டாக்ஸி ஒன்றோடு மோதி அதில் வந்த சாரதியும் பிரயாணியும் வாழ்வில் நிரந்தரமாக முடக்கப்படும் அளவுக்கு படுகாயமிட்டனர். இந்த கொடிய விபத்து காட்சிகள் நேரடி கமராவுக்குள் படம் பிடிக்கப்பட்டு டொரண்டோவின் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டன. அவருக்கு 9 மாத சிறை தண்டனையும் 5 வருட நன்னடத்தையும் கிடைத்தது. மூன்றாவதாக மிஸ்டர் சாபிட் மதாரு என்பவர் கடந்த ஜூன் 24, 2016 டொரண்டோ 400 ஹைவேயில் வாகனம் ஓட்டும் பொழுது கைத்தொலைபேசியில் கோபக்கனல் பறக்கும் வாக்குவாத உரையாடல்களுடன் அதிவேகமாக வாகனம் செலுத்தி ஏனைய வாகனங்களுடன் பின்புறமாக மோதி பல வாகனங்கள் சிக்குண்ட விபத்தில் வாகனமும் தீப்பற்றி எரிந்து 4 பேர் பலியாயிருந்தனர். 8 வருட சிறையும் சிறைவாசத்தின் பின்பு 10 வருடங்கள் வாகனம் ஓட்டும் தடை எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இவை ஜூன் 25, 2021 CP24 செய்தித்தணல்களில் இந்த சம்பவம் வெளியாகியிருந்தது. நாலாவதாக மிஸ்டர் ஜாஸ்கிராட் சிங் சித்து என்னும் 30 வயது நிரம்பிய நபர் சாஸ்காச்சுவான் மாகாணத்தில் இந்த ஜூனியர் கொக்கி டீம் பிளேயர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு குழுவினரை தமது பஸ் வண்டியில் ஏற்றிச் சென்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூடுதலாக ஓட வேண்டிய அந்த வீதியில் 96 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேகமாக வாகனம் செலுத்தி ரக் வண்டியுடன் மோதி அந்த பஸ் வண்டியில் சென்ற 16 பேரை பலியாக்கியிருந்தார். அவருக்கு 8 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. த கார்டியன் என்னும் சஞ்சிகையில் மார்ச் 22, 2019 இது ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது. எனவே இங்கு இறுதியாக சொல்ல வருவது யாதெனில், வீதிகளில் வாகனம் செலுத்துபவர்கள் சட்ட ஒழுங்கு விதிகளை அனுசரித்து வாகனங்களை செலுத்துங்கள். துரதிர்ஷ்ட நிலைமை என்பது எவரையும் இழுத்து கொண்டு போய் படுகொலிக்கில் விழுத்தும் என்பதற்கு இவை உதாரணமான கதைகளாகும். இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.